வணக்கம், நான் உங்கள் எழிலரசன். கனவு இல்லம் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான கனவு. ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு செட்டில்டு லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறது. அதில் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வீடு கட்டுறது. வீடு கட்டுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துலேருந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் கூட தன்னோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை செஞ்சுக்க முடியாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த கனவு வீடு அப்படிங்கிறத கட்டும்பொழுது நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பாதர் பண்ணுவோம். இப்போ இன்ஜினியர்கிட்ட போனால் அவர் தான் பிளான் போட்டு கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா உங்ககிட்ட முதல்ல உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு கேட்பாரு. உங்களோட ரெக்குயர்மெண்ட் வச்சு தான் அவரால் என்ன பண்ண முடியும்னா ஒரு இமேஜின் பண்ண முடியும் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல ஃப்ளோர் பிளானையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக உங்ககிட்ட என்ன இருக்குன்னா ரெக்குயர்மெண்ட். அந்த ரெக்குயர்மெண்ட்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்ஜினியர்கிட்ட நீங்கள் ஃப்ளோர் பிளான் வாங்கும்பொழுது இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு சிக்கல்னா நிறைய பேர் லேண்ட் வாங்கும்பொழுது சரி விலை கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை கவனிக்காமலோ கோர்ஸ் லேண்ட் வாங்கிடுவாங்க. இப்படி கோர்ஸ் லேண்ட் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு 5% 10% இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓவராக டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கோர்ஸ் இருந்ததுன்னா நிறைய இடம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது. சரி வேஸ்ட் ஆகிற இடத்தையும் கொஞ்சம் அந்த கேப்லாம் இருக்குது, இந்த இடத்துல நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்கள் வீடோடைய அமைப்பு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வராமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோர்ஸ் லேண்டை அவாய்ட் பண்ணிடுங்க. வேறு வழியே இல்லைன்னா எப்படி பண்ணுறதுங்கிறது நீங்கள் இன்ஜினியரோட கூட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை பண்ணுங்கள். வீடு கட்டும்பொழுது முதல்ல நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்கள் ஃப்ளோர் பிளான் கிடையாது, உங்கள் எலிவேஷன். ஒரு வீடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த எலிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ரெடி பண்ணணும். என்ன சார் நம்மளாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாமா, நம்ம வீடு கட்டுறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட ஒரு வீடு அழகாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், 4 பேர் கூட்டிகிட்டு வந்து காட்ட முடியும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பெருமையாக யோசிக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறவங்க கூட வர வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்களை நான் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க வீடை பார்த்தா அதை தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. எலிவேஷன் சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்ஃபுல்லான வீடாக இருந்தாலும் சரி, எலிவேஷனை ரொம்ப கான்ஷியஸோடு செயல்படுத்துங்க. அதுக்கு கொஞ்சம் செலவாகும், ஆனாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 4 அடி இருக்கணும், இல்லைன்னா 5 அடிக்கு மேலே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் கான்ஷியஸோடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயின் டோர் வந்துட்டு ரோட் சைட்லேருந்து டேரக்ட் வியூவில் இல்லாமல் பார்த்துக்குங்க. அது நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. ஈஸ்ட் ஃபேஸ் தான் வேணும் அப்படின்றதுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்க, ரோட் சைடு இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டிடுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு மறைப்பு வேணும், குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன மறைப்பாவது இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வாலோ எதுனா ஒன்று வச்சு நீங்கள் அதை மேக்கப் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தா தெரியாத அளவுக்கு அது இருக்கணும். உள்ளே வந்து பார்த்தா தான் மெயின் டோர் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணுங்கள். மெயின் டோர், அதுக்கப்புறம் கார் பார்க்கிங், இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சிட் அவுட் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும். சிட் அவுட்னா வராண்டா, அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வராண்டா இருக்கும். அது எதுக்காகன்னா யாராவது வெளியாட்கள் வந்தாங்கன்னா அவங்க உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு இல்லைன்னா நீங்களே ஈவினிங் ஹவர்ஸ்லேயே இல்லைன்னா தேவைப்படும் போது வெளியே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அது மிஸ் பண்ணாதீங்க. வராண்டா இல்லை சிட் அவுட் மாதிரியான ஒரு சின்ன இடமாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய வீடுகளுக்கு தான் இல்லை, ஈவன் நீங்கள் பார்க்குறீங்களே சின்ன வீடுகளுக்கு கூட நம்ம சிட் அவுட் தாராளமாக ரெடி பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்க்கிங். எப்படி வீடு வந்து ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ஒரு கார் வந்து முக்கியமான எலிமெண்ட்டில் வந்துருச்சு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் கார் பார்க்கிங் இல்லாமல் வீடு கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் காரை கொண்டு போய் யார் வீட்லையாவது வாசலில் நிறுத்தணும், இல்லை ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாத இடத்துல நிறுத்தணும், இல்லை காசு கொடுத்து நிறுத்தணும். இது மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் வீட்லேயே கொஞ்சம் இடமாவது இருக்குதுதான்னு பாருங்கள். சார் அதுக்கெல்லாம் இடம் இல்லை, நான் வந்து வீடு கட்டுறதுக்கே கொஞ்சம் தான் இடம் இருக்குது, அதை போய்ட்டு நான் எப்படி கார் பார்க்கிங்கில் வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரோட் சைட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு 4 to 5 feet இடம் கொஞ்சம், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா கூட உங்கள் கார் என்ன பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிறுத்தாமல் நம்மளோட லொக்கேஷனில் நம்ம வீட்டு வாசலில் நிறுத்திக்கலாம். அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஐடியா. அதை நீங்கள் பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷெட்டு மாதிரி கூட போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த பார்க்கிங்காக ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டியை பண்ணாமல் வீடு கட்டிடாதீங்க. கண்டிப்பாக அதனால் நாளைக்கு நீங்கள் ரொம்ப சஃபர் ஆவீங்க. அப்போ நம்ம இடிச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு மாட்டிப்போம். இல்லை அட்லீஸ்ட் ப்ரொவிஷனாக கொடுத்துட்டு அது கட்டலாம் கூட பரவாயில்ல, ப்ரொவிஷனாக கொடுத்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும் உங்களுடைய பற்றி வீட்டை. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம், வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். லிவிங் ரூம் இருக்கு இல்லையா, லிவிங் ரூமை வந்துட்டு எப்போவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப சின்னதாக கட்டக்கூடாது. ஏன்னா அந்த குடும்பத்தோட தலைவரோட மரியாதை எப்படி வந்து எஸ்டிமேட் ஆகும்னா ஒருத்தர் வந்து பார்க்கும்போது அந்த வீட்டோட லிவிங் ரூம் தான் அங்கே வரும்போது தான் இவர் இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் நமக்கே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களே ஒருத்தர் வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த லிவிங் ரூமை வச்சு தான் அவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. அது மாதிரி தான் மற்றவங்களுக்கும் கூட இது. அதனால் குறைஞ்சபட்சம் பட்ஜெட்ஃபுல்லான வீடாக இருந்ததுன்னா 10க்கு 15 மினிமம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பெட்ரூம் இருக்கு இல்லையா, அதோடைய சைஸை விட 2 times மினிமம் இருக்கணும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். லிவிங் ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னா இன்னொரு ஐடியா என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு டைனிங் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா அந்த டைனிங் லொக்கேஷனையும் லிவிங் ரூமையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு லிவிங் ரூம் பெருசாக இருக்கும். அடுத்தது கிச்சன். ஒரு வீட்டுக்கு
தேவையான எல்லா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமும் எங்கேருந்து வருதுன்னா கிச்சன் தான். பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடமும் அந்த கிச்சனாக தான் இருக்குது. அதனால் அந்த கிச்சனை வந்து ரொம்ப சின்னதாக கன்ஜஸ்டடாக டஞ்சன் மாதிரி கட்டிடாதீங்க. நல்ல காத்தோட்டமாக கொஞ்சம் பெருசாக. எப்படி இப்போ லிவிங் ரூமுக்குன்னு ஒரு மெத்தட் நான் சொன்னேன், 150 ஸ்கொயர் ஃபீட்டாக மினிமம் சின்ன பட்ஜெட்ஃபுல்லான வீடாக இருந்தால் கூட 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொன்னீங்க. அது மாதிரி குறைஞ்சது 90 சதுர அடியாவது, அதாவது 90 ஸ்கொயர் ஃபீட்டாவது உங்களுடைய கிச்சன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும்னா கூட உங்களுக்கு வைக்க முடியும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய பெட்ரூம். ஓகே, இப்போ பெட்ரூம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் முடிஞ்சால் ஒரு டாய்லெட் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒருவேளை ஒரு பெட்ரூமில் தான் உங்களால் டாய்லெட் அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னா, இன்னொரு பெட்ரூமுக்கான டாய்லெட்டை என்ன பண்ணுங்கள், காமனாக கொடுத்தாலும் கூட அது முடிஞ்ச வரைக்கும் அந்த பெட்ரூமோட நியரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள். அங்கேருந்து ரொம்ப தூரம் வாக் பண்ணி வர மாதிரி இல்லாமல் அந்த பெட்ரூமுக்கு ஒட்டின லொக்கேஷன்லேயும் நீங்கள் முடிஞ்சால் அந்த டாய்லெட்டை அரேஞ்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பெட்ரூமில் எந்த காரணத்தை கொண்டு லேஃப்ட் வைக்காதீங்க. லேஃப்ட் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு திடீர்னு ஃபியூச்சரில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபால் சீலிங் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களால் அதை பண்ண முடியாமல் போயிடும். பெட்ரூமோட சைஸை 9/10க்கு குறையாமல் பார்த்துக்கங்க. அதாவது 90 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறையாமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு அதை விட அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு காம்பவுண்ட் வால் வைங்க. பெரிய வீட்டுக்கு தான் காம்பவுண்ட் வால் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. உங்களுக்கு அந்த வீடு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். இப்போ சின்ன வீடுங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால்கள் அழகாக வச்சுருக்காங்க பாருங்க பின்னாடி. அது மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓடிஎஸ், ஓப்பன் டு ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகன்னா, வீட்டை சுற்றி நல்ல காத்தோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காகவும், மழை பெஞ்சதுன்னா மழை நீர் நேரடியாக உங்கள் பூமிக்கு வந்து அடையணும். அதாவது டெரஸில் விழுந்து அதுக்கப்புறம் ஒரு பைப் வழியாக கீழே வர்றதை பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது டேரெக்டாக ஓப்பன் டு ஸ்கை அப்படின்னா அது ஒரே மீனிங் தான். ஓப்பன் டு ஸ்கை குறைஞ்சபட்சம் ஒரு 4க்கு 4 உங்களுடைய லொக்கேஷனில் ஓப்பன் டு ஸ்கை இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல முடிஞ்சால் சின்ன சின்ன செடிகள் அது மாதிரி ஏதாவது நீங்கள் வைக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளோர் பிளான் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ளோர் பிளான் ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, வீடு சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க, இருக்கிற வீடை எவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக கட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முடிஞ்சால் உங்களுக்கு இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு 400 to 450 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் வீடு கட்டி பாருங்க. அது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் கேட்குற எல்லா விதமான வசதிகளுக்கு ஏற்ற மாதிரியும் இன்ஜினியர்ஸ்லாம் ஃப்ளோர் பிளான் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ இது வரைக்கும் கொடுத்த இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் எழுதி.